This is 10th standard 4th unit geometry exercise 4.1 third sum. A vertical stick of length 6 meter casts a shadow 400 centimeter long on the ground, and at the same time tower casts a shadow 28 meter long. Using the similarity, find the height of the tower. So previous sum மாதிரியே தான். ஸோ இப்போ என்ன இருக்குது, ஒரு வெர்டிக்கல் ஸ்டிக் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டிக்கோட லென்த் வந்து 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ஷேடோ மேக் பண்ணுது, 400 சென்டிமீட்டர். ஸோ 400 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே மீட்டரில் இருக்குது. 400 சென்டிமீட்டர்னால் எவ்வளோ மீட்டர், 4 மீட்டர். ஓகே, 400 சென்டிமீட்டர் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் ஆன் த கிரவுண்டில் மேக் பண்ணுது, கிரவுண்டில் இருக்குது. And at the same time tower casts a shadow 28 meter long. ஸோ இங்கே ஒரு டவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். டவர் வந்து ஜாஸ்தியாக ஷேடோ மேக் பண்ணுது, டவரோட ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டவரை வந்து ஷேடோவோட லென்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த ஷேடோவோட லென்த் வந்து 28 மீட்டர் ஷேடோ மேக் பண்ணுது இந்த டவர். ஓகே, இது வந்து ஸ்டிக்கு, இது டவர். ஸோ திஸ் இஸ் டவர், இது வந்து ஸ்டிக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டவரோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கேயும் ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் போட்டுட்டு, ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC, இது DEன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இந்த ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட் என்ன சொல்லணும், சிமிலர்னு சொல்லணும். ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ABC அண்ட் என்ன சொல்லணும், அடுத்தது 90 டிகிரி எங்கே வருது, DEC. ஓகேவா? பி செகண்ட் லெட்டரில் தான் 90 டிகிரி வந்துச்சுன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் வரணும். ஸோ அப்போ இங்கே காமன் சைடு வந்து சி வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நம்மளும் இங்கே லாஸ்ட்டில் தான் எழுதணும். ஸோ ட்ரையாங்கிள் DEC. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ இல்லை ஏபிசி எப்படி வேணால் சொல்லலாம். ஈக்குவல் டு என்ன, 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்தது ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. இந்த ரெண்டு ஈக்குவல்னு சொல்லும்போது அது என்ன சொல்லணும், காமன். ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே இது காமன். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்துச்சுன்னா பை ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ABC is similar to triangle DEC. Okay, so ABC DEC draw பண்ணிக்கோங்க சின்னதா. ABC triangle ABC, அதே மாதிரி என்ன draw பண்றோம், DEC. ஓகே, C காமன், இங்க வந்து ரைட் ஆங்கிள் இருக்கு. AB என்ன, H. BC எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28 மீட்டர். DE வந்து 6 மீட்டர், EC வந்து 4 மீட்டர். கரெக்டா? ஸோ இப்போ ப்ரப்போர்ஷனாலிட்டி எழுதலாமா, AB. ஸோ AB டிவைடட் பை DE ஈக்குவல் டு BC டிவைடட் பை EC. இந்த சைடு கிடையாது, அது எழுத தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு எழுதிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் ப்ரப்போர்ஷனாலிட்டி எழுத தேவையில்லை, இதை பார்த்து டைரெக்டாக எழுதிக்கலாம். H டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 28/4, அவ்வளோதான், முடிஞ்சுது. So H divided by 6 equal to 28 divided by 4. 4 table la 7 times. So cross multiply பண்ணுங்க. H equal to 42 meter. அவ்வளவுதான். H equal to 42 meter. H ங்கிறது என்ன, height of the tower. That's all. Thank you.